பேஸ்ட் பண்ணி நல்லா வாங்க அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யலான்னு இந்த மாதிரி பார்க்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம கிராமத்து முறைப்படி எப்படி செய்யறதுன்ட்டு எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செஞ்சுன்ட்டு. ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்ச மசாலாவும் அதில் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் வேக வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. நல்லா மட்டன் பூ போல் வெந்திருந்துச்சு. இது மசாலா வந்து என்னென்ன போட்டு அரைச்சேன்னா வரமிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 15 வரமிளகாய் எடுத்துருக்கேன். 15 வரமிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி. இதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வணக்கின உடனே ஒரு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஆறுனதும் அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மசாலா தான் மட்டன் வேக வைக்கவும் ஊற்றினேன். அதுதான் சேர்த்துக்கிட்டேன். அதுதான் இப்போ குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் அரைச்சி வைப்போம் நாங்கள். அம்மியில் அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் தான் அரைச்சேன். வந்து எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பட்டை, அந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயம் ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 தக்காளி, 3 தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்தேன். 3 தக்காளியுமே ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வணங்கிட்டு இருக்கும். அது நல்லா போட்டு உப்பு வேணால் போட்டு வணங்கிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கறி, அந்த கறியை வந்து வேக வச்ச கறி அப்படியே தண்ணியோடு சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச மசாலா இருக்குது. அரைச்ச மசாலாவும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். அது கூட அரைச்ச மசாலாவும் ஊற்றி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு அப்புறம் வந்து உப்பு, காரம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். குழம்பு கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிஞ்சோடனே அந்த புளி கரைசலும் சேர்த்துக்கிட்டேன். புளி கரைசல் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் அதுக்கு மட்டன் திரும்ப உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக சரி கொஞ்சமாக மட்டன் பொடி போடலான்ட்டு மட்டன் மசாலா தான் போட்டேன். மட்டன் மசாலா போட்டு சூப்பர் டேஸ்ட். லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.